வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நீங்கள் இப்போ ஒரு பேரண்ட்டு உங்களோட கிட்ஸ் கையில் நீங்கள் ஃபோனை கொடுக்குறீங்க, இல்லாட்டி நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸ் நடத்துறீங்க, உங்களோட எம்ப்ளாயிஸ் கையில் வந்து ஃபோன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ண சொல்கிறீங்க. அவங்க கரெக்டாக அந்த உங்களோட வேலையை தான் பார்க்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லாட்டி உங்கள் கிட்ஸோட யூசேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற ரொம்ப சிம்பிளாக யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா 5Xோட சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இது ஒரு அப்ளிகேஷன் கூட கிடையாது, ஆப் கூட கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அவங்களோட வெப்சைட் போயிட்டு லைசென்ஸ் கீ வாங்கி லாகின் பண்ணிட்டா போதும், உங்களால மானிட்டர் பண்ணிக்க முடியும். இட்ஸ் தட் சிம்பிள். அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்றது 5X தான். இந்த சாஃப்ட்வேர் ரியலி நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. யார் வேணாலும் ஈஸியா யூஸ் பண்ணலாம். உங்களோட போன்லயே லாகின் பண்ணிக்கலாம், உங்களோட லேப்டாப்பை யூஸ் பண்ணி நீங்க மானிட்டர் பண்ணிக்கலாம். இட்ஸ் தட் சிம்பிள். இப்போ இந்த வீடியோல இதை எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்றது, எப்படி இதை யூஸ் பண்றது, எப்படி வந்து நீங்க மானிட்டர் பண்ணலாம், என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ இதுதான் அந்த 5X சாஃப்ட்வேரோட வெப்சைட்டு. பெஸ்ட் ஃபோன் மானிட்டரிங் சாஃப்ட்வேர். யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. இது போத் ஆண்ட்ராய்டு அண்ட் iOSக்கு அவைலபிளாக இருக்குது, விண்டோஸ் மேக்குக்கும் அவைலபிளாக இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்கள் 40+ ஆப்ஸு, சோஷியல் மீடியா, கால், SMS எல்லாமே வந்துட்டு மானிட்டர் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் GPS ட்ராக்கிங்கு, ஃபோட்டோஸ், வீடியோஸ் நீங்கள் பார்க்குறது, லைவ் ரெக்கார்டிங் எல்லாமே பண்ணிக்க முடியும். இதில் மெயினாக அவங்க சொல்கிறது ஆப் கிடையாது, 100% கண்டிப்பாக ஒர்க் ஆகும். தென் இது வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தாங்க. அது எப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி லாகின் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு ஃபுல் ஆக்சஸ் கிடைச்சிடும். லைக் நீங்க ஃபுல்லா வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ் அந்த மாதிரி விஷயங்களும் வச்சிருக்காங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இதோட லைசன்ஸ் கீ வந்து பெய்டு தான். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இது அப்ளிகேஷனோட பிரைசிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆண்ட்ராய்டு iOSங்கிறத பொறுத்து மாறும். iOSக்கு பிரைசிங் அப்படிங்கிறது $50 பர் மந்த். நீங்க 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்கன்னா $11.66 பர் மந்த் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் உங்களோட iOS டாரிஃப். அண்ட் இதுக்குள்ள போயிட்டு நீங்க பை நோ கொடுத்துட்டு இந்த லைசன்ஸ் கீ நீங்க வாங்கிட்டீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷனுக்கு உங்களுக்கு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லாகின் ஆப்ஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அக்கவுண்ட் சைன் இன் கேட்கும். ஸோ நீங்க லைசன்ஸ் கீ வாங்கியிருப்பீங்கல்ல, அந்த இமெயில் ஐடி அண்ட் அதுக்கான பாஸ்வேர்ட் வந்து என்டர் பண்ணிருங்க. அண்ட் ஒன்ஸ் அதை என்டர் பண்ணி சைன் இன் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டிவைஸ் கேட்கும், iOS ஆண்ட்ராய்டா அப்படிங்கிறது கேட்கும். நீங்க பேசிக்கலி iOS வாங்குனீங்கன்னா iOS தான் கேட்கும். அண்ட் இதுக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களோட iCloud பாஸ்வேர்ட் நீங்க என்டர் பண்ணணும். உங்களோட ஐபோன் செட்டிங்ஸ்க்குள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல வந்து ஒரு ஐடி காட்டும், ஆப்பிள் ஐடி. இந்த ஆப்பிள் ஐடியை நீங்க இங்க என்டர் பண்ணணும் வித் பாஸ்வேர்டோட. ஸோ ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கேட்கும். அந்த வெரிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்து உள்ள போயிருங்க. அண்ட் இதுக்கப்புறமா நீங்க ஜஸ்ட் போட்டோஸ் கிளிக் பண்ணி பாருங்க, எதுவுமே லோட் ஆயிருக்காது. அது என்னங்கிறது இந்த வெப்சைட்லயே போட்டிருக்காங்க, பட் நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் உங்களோட ஐபோன் எடுத்துக்கோங்க. அதுல இந்த ஆப்பிள் ஐடி செக்ஷன்ல உங்களுக்கு iCloudனு இருக்கும். அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு iCloud பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த iCloud பேக்கப் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேக்கப் நோ அப்படிங்கறத கொடுத்து பேக்கப் பண்ணிக்கோங்க. ஆட்டோ பேக்கப் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு பேக்கப் ஆயிருச்சு. லாஸ்ட் சக்சஸ்ஃபுல் பேக்கப் எனக்கு 11:48 PM அப்படிங்கிறது காட்டுது. அண்ட் இப்போ நான் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்தேன்னா இதுல ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆயிட்டு இருக்கு. லைக் நீங்க பேக்கப் வந்து உங்களுக்கு அங்க ஆக இங்க ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு சிங்க் ஆயிடும். பட் இது வந்து கண்டிப்பா நமக்கு டைம் எடுத்துக்கும். இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 86% அந்த மாதிரி வருது. டிபெண்டிங் அப்ப உங்களோட மாடல். என்னோட 256 அப்படிங்கறதுனால லேட் ஆகுது. அண்ட் ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள உங்களுக்கு டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் காட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் போய் பார்த்தோம்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப்ல கம்ப்ளீட் டேட்டா நம்மளுக்கு காட்டுது. என்னோட வாட்ஸ்அப்ல நான் என்னெல்லாம் மெசேஜ் பண்ணேன் எல்லாமே நீங்க இங்க இருந்து மானிட்டர் பண்ணிக்க முடியும். கம்ப்ளீட் ஆக்சஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு இருக்கு. பட் நீங்க இதுல வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது, ஜஸ்ட் நம்மளால பாத்துக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த இமேஜை கூட நீங்க பெருசாக்கி பாத்துக்க முடியும். மீடியா எல்லாமே கூட அவைலபிளா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம டேஷ்போர்டு கொண்டோம்னா போட்டோஸ் ஆப் இருக்குதுங்க. இதுக்குள்ள போயிட்டோம்னா நம்மளோட ஐபோன்ல இருக்கிற கம்ப்ளீட் போட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு இங்க வந்துடும். ஆல் போட்டோஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் போட்டோ நான் எடுத்தது எல்லாமே காட்டும். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா நம்மளால ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க முடியும். லைக் எந்த டேட்ல இருந்து எந்த டேட் உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி அந்த டேட்ல எடுத்த போட்டோஸ் மட்டும் கூட உங்களால பாத்துக்க முடியும். அந்த ஃபில்டர் ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இது மாதிரி ஆப்ஷன்லாம் ஆக்சுவலா iOSல நமக்கு இல்ல, பட் இந்த அப்ளிகேஷன்ல இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் தாங்க முக்கியமான விஷயம், இதுல நமக்கு ஹிடன் ஆல்பம் கூட காட்டுது. பாஸ்வேர்ட் எதுவுமே இல்லாம ஹிடன் ஆல்பம்க்குள்ள போயிட்டு நம்மளால போட்டோஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ என்னோட ஹிடன் ஆல்பம்க்கு போய் காட்டுறேன் பாருங்க. இந்த 2 போட்டோஸ் இருக்குது. அப்படியே எனக்கு பாத்தீங்கன்னா பிசில காட்டுது, அதாவது இந்த அப்ளிகேஷன்ல காட்டுது. ஹிடன்ல வைக்கிறது கூட நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெசேஜஸ், iMessages. பட் இதுக்கான ஆக்சஸ் வந்து நீங்க உங்களோட போன் செட்டிங்ஸ்ல கொடுத்தாதான் வரும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு GPS ட்ராக்கர். இந்த GPS ட்ராக்கர்ல நம்ம கம்ப்ளீட்டா எங்கெங்க போயிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். அந்த ஐபோனை வச்சிருக்கக்கூடிய நபர் எங்கெங்கெல்லாம் போயிருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல் லிஸ்டோட வந்துடும் வித் டைம் அண்ட் டேட்டோட. இந்த சைட்ல உங்களுக்கு மேப்புமே வருது, உங்களால ஈஸியா லொகேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வீடியோக்கு ஒரு தனி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நீங்க வெறும் வீடியோ மட்டும் பாத்துக்க முடியும். லைக் நம்ம ஐபோன்ல எடுத்த எல்லா வீடியோஸுமே நம்மளுக்கு இங்க காட்டுது. வேணும்னா நீங்க இதை வந்து டவுன்லோட் கூட பண்ணிக்க முடியும். எனக்கு அதுதான் இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம். ஜஸ்ட் பாருங்க, நான் இந்த வீடியோ டவுன்லோட் பண்றேன். ஜஸ்ட் லைக் தட்
என்னால் பிசியில் எடுத்துக்க முடியும். அண்ட் இதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்மளுக்கு கால்ஸ் கொடுத்துருக்காங்க. கால் வந்து உங்களுக்கு மிஸ்டு கால் என்னெல்லாம் வந்திருக்கு, ஓவரால் எந்தெந்த கால் எல்லாமே வந்திருக்கு, எவ்வளோ நேரம் அதை பேசியிருக்கீங்க, டேட்டு வித் டைமோட உங்களுக்கு காட்டுது, விச் இஸ் குட். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஆஃபீஸ் நடத்துறீங்க, எம்ப்ளாயிஸ் கரெக்டாக தான் உங்களோட ஃபோனை யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நீங்கள் மானிட்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கான்டாக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களோட கான்டாக்டோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி, என்னென்ன கான்டாக்ட் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு இதில் வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் பிஸ்னஸ், இதெல்லாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் டெலீட் பண்ணிட்டேன். எப்பயோ நான் யூஸ் பண்ணது எனக்கு இப்போ காட்டுது. ஸோ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இது வந்து அக்யூரேட்டாக இருக்குது அப்படிங்கிறத. இது பேக்கப் மூலமாக எடுத்திருக்கு, பிகாஸ் நான் இந்த அப்ளிகேஷன் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இமேஜஸ், மெசேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு காட்டுது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர், நீங்கள் எதுவும் ரிமைண்டர் செட் பண்ணி வச்சிங்கன்னா அது காட்டும், பட் இது பெரிய டீல் கிடையாது. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இதில் நம்மளுக்கு ஃபேஸ் டைமுக்கு ஒரு செப்பரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வெறும் ஃபேஸ் டைம் கால்ஸ் மட்டும் நம்மளுக்கு வருது. அதோட டியூரேஷன் எவ்வளோ அண்ட் அது யாருக்கு போயிருக்கு எல்லாமே கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் கீழே போயிட்டு உங்களோட டார்கெட் டிவைஸ் வந்து மாற்றிக்க முடியும். இது வந்து iCloud மூலமாக ஒர்க் ஆகிறனால உங்களுக்கு எந்த டிவைஸ்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ எல்லா டிவைஸுமே உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஈவன் சிஸ்டம் கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 4-5 ஐஃபோன் ஒரே ஆப்லைனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சிடும். நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாய்ஸ் மெயில் ஆப்ஷன் வந்து ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸ் மெயில் ஏதாச்சும் வச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். ஸோ வாய்ஸ் மெயிலும் உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் இதில் கீழே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மை அக்கௌண்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனோட டீடைல்ஸ் எல்லாமே, இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைச்சிடும். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் ஒரு சில கஸ்டமைசேஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. லைக் சைட் பாரை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டார்க் மோட் வேணுமா, லைட் மோட் வேணுமா, அதுக்கப்புறம் பிரைமரி கலர் நீங்கள் என்ன சூஸ் பண்ண போறீங்க, இது மாதிரி இந்த அப்ளிகேஷனோட உங்களுக்கு தீம் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இன்கேஸில் டார்க் மோட் பிடிக்கும்னா நீங்கள் டார்க் மோட் யூஸ் பண்ணிக்கலாம். கலர் தீம் எல்லாமே உங்களால் மாற்றிக்க முடியும். அந்த செட்டிங் எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு பிசி மட்டும் கிடையாதுங்க. இந்த மாதிரி ஃபோன் ஆப்லையுமே நீங்கள் ஜஸ்ட் உள்ளே போயிட்டு லாகின் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இங்கே எனக்கு ஐடி காட்டுது பாருங்க, அந்த ஐடியை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சுன்னா என்னால் பிசியில் பார்க்குற மாதிரியே இந்த அப்ளிகேஷன் எனக்கு வரும். அதில் போயிட்டு என்னால் ஃபுல்லாகவே மானிட்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நீங்கள் ஆக்சுவலாக பிசியில் தான் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் மொபைல்லே பண்ணிக்கலாம். இப்போ வாட்ஸ்அப் ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்க, இது வேற ஒரு மொபைல். இந்த ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் காட்டுதுங்க. லைக் உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் லொகேஷன் இருக்கு, ஃபோட்டோஸுக்கான ஆக்சஸ் இருக்குது, ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். இப்போ நான் பிசியில் காட்டினது எல்லாமே உங்களுக்கு மொபைல்லேயும் வரும். ஸோ மொபைல்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்கெட் டிவைஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷனும் இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் அவ்வளோதாங்க இந்த ஒரு அப்ளிகேஷன். இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா எனக்கு iCloud பேக்கப் இங்கே சிங்க் ஆகிட்டு இருக்கு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக. அண்ட் ஓகே கேஸ், இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த SpyXோட சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அவ்வளோதாங்க கேஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.